அண்ணா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். சொல்லுங்கண்ணா. உங்களோட வாழ்வியல் எப்படி தொடங்குனுச்சு? இன்னைக்கு இந்த துறையில நீங்க என்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்கிட்ட சொல்லுங்கண்ணா. வணக்கம் என் அன்பு சொந்தங்களே. எனக்கு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா பெருந்தோட்டங்கிற கிராமத்துல இருந்துட்டு இருக்கேன். என்ன தொழில் நமக்கு பார்த்தீங்கன்னா, மரபு சார்ந்த கட்டுமானம். மரபு சார்ந்த கட்டுமானம் அப்படின்னா என்ன செய்றோம் அப்படின்னா, செட்டிநாடு டைப் வீடு பண்றோம். மண் சார்ந்த வீடுகள் கட்டி விடுகிறோம். சரி. இது நம்ம எப்போலேருந்து பண்ணிட்டு இருக்கோம் இந்த வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து பண்றோம். சின்ன பிள்ளையிலேருந்து. பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருக்கும்போதே ஸ்கூல் லீவ்ல போவோம். இந்த மண் மிதிக்கிற வேலைக்கெல்லாம் நம்ம தான் கூட்டு போவோம். கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறதுனால சரி. கூட்டு போய் மண்ணை மிதிச்சு பதப்படுத்துறதெல்லாம் அந்த கட்டி இல்லாம கொடுக்கறதுக்கு என்ன தான் அழைச்சிட்டு போவாங்க. அப்படியே போனோம்னா படிப்பை விட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த மண் சார்ந்த வேலைகள்ல மண்ணை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்கள் அப்ப சின்ன பிள்ளையில இருந்தே இருக்குது எனக்கு. அப்பெல்லாம் நம்ம கிராமங்கள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் மண் சார்ந்த வீடுகள் தான் இருக்கும். ஒரு 7 அடி சுவர், சுத்து சுவர், அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நிறைய நம்ம சின்ன பிள்ளைலேருந்து செய்ய ஆரம்பிச்சோம். அப்புறம் காலப்போக்கில் அப்படியே செட்டிநாடு டைப் இந்த மண் சார்ந்த இதுல இருந்து கொஞ்சம் மாறி வரணும்னு ஆசைப்படுறாங்க. கீத்து ஓலெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாங்க. செட்டிநாடு டைப் வீட்டுக்கு மாறி செட்டிநாடு வீடுகளும் நிறைய குறிப்புகள்லாம் நமக்கு இருந்தது. அப்புறம் நிறைய சின்ன சின்ன வேலைகள்லாம் ஆல்ட்ரு வேலைகள்லாம் நிறைய செய்வோம். அதுக்கப்புறம் இப்போ பெரிய பெரிய வேலைகள்லாம் எடுத்து செட்டிநாடு டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம்ங்கிற ஒரு ஏரியாவுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இவ்வளவு தூரத்துலேருந்து வந்து இங்க ஒரு வீடு கட்டுறீங்க. அப்போ தமிழகம் ஃபுல்லா நீங்க பயணிக்கிறத நான் உணர முடியுது. எந்தெந்த ஊர்களுக்கு போயிருக்கீங்க? அதே மாதிரி வந்து ஒவ்வொரு ஊருக்குமான மண்ணுங்கிறது வித்தியாசமா இருக்கும். அதை எப்படி கையாளுறீங்க? அதான் இப்ப நமக்கு வந்து செட்டிநாடு டைப் வீடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கான வந்து சுண்ணாம்பு மூலக்கூறு. கருங்கல் தேவைன்னா கருங்கல் பேஸ் மட்டத்துக்கு போட்டுக்குது. அதுக்கு மேல செங்கல் வச்சு கட்டி மெட்ராஸ் டெரஸ் ஒட்டுறதுன்னு சொல்லுவாங்க. தொதாகுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பயணம். இப்ப இதுல வந்து நீங்க சென்ட்ரிங் போட மாட்டீங்க. சென்ட்ரிங், கம்பி அதெல்லாம் கிடையாது. அதான் இப்ப நம்ம செய்யற செட்டிநாடு டைப் வீட்டுல 100 கிராம் கூட சிமெண்ட் தேவையில்ல. 1 இன்ச்சு கூட கம்பி தேவையில்ல. அருமை, அருமை. நம்மளுக்கு வேண்டிய இங்க இருக்கிற மண்ணை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு வீட்டை உருவாக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அதுல செட்டிநாடு டைப் வீட்டுக்கு இந்த சுண்ணாம்பு மூலாதாரமா இருக்கும். ஆற்று மண் இல்லை அப்படின்னு நம்ம கவலைப்படலாம். ஆட்டு மண் இல்லைனாலும் இங்க இருக்கிற மண்ணை வச்சுட்டு என்ன விதத்துல போட்டா இந்த கரையான் வராம இருக்கும் அப்படிங்கறத நம்ம டெஸ்ட் பண்ணி அங்கங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஆத்து மண் கிடைச்சதுன்னா ஆத்து மண்ணை வாங்கி பயன்படுத்திக்கிறோம். எல்லாத்துக்கும் அங்க உள்ள மண்ணையும் எடுத்து பயன்படுத்துறோம். இப்ப வள்ளியூர்ல நம்ம இங்க வள்ளியூர் ராதாபுரத்துல இருக்கோம். இங்க 3500 சதுர அடி வீடு கட்டுறதுக்காக நம்மளுக்கு அழைச்சாங்க. அப்புறம் இங்க வந்து இந்த இடத்துல உள்ள பொருட்கள்லாம் எஸ்டிமேஷன் போட்டு பார்த்துட்டு எவ்வளோ ஆகும், என்ன இது, எவ்வளோ ஆழம் எடுக்க போகிறோம் மண்ணு, அதுக்கான அமௌண்ட்லாம் எவ்வளோ ஆகும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணி இந்த வேலையை தொடங்கியிருக்கீங்க. அதாவது முதல்ல வந்து ஒரு ஆராய்ச்சி மாதிரி இந்த ஏரியாவில் என்னென்ன கிடைக்கும், என்னென்ன மூலக்கூறுகள் வந்து பயனுள்ளதா இருக்குமோ அதெல்லாம் எங்கெங்கெல்லாம் வாங்க எவ்வளோ கம்மியாக கிடைக்கும் இதெல்லாம் பார்ப்பீங்க. பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எஸ்டிமேஷனை போட்டுட்டு தான் இறங்குவோம். ஃபர்ஸ்ட் ஒரு டிராயிங் வரைபடத்தை போட்டு அந்த வரைபடத்துக்கான பொருட்கள்லாம் எங்கெல்லாம் கிடைக்குது, இப்போ நம்மளை சுற்றி எங்கே கிடைக்குது, பக்கமாக எங்கே கிடைக்குது, அதெல்லாம் வாங்கினா அதோட காஸ்ட் எவ்வளவு வரும், அந்த வீடு முடியும் போது என்ன ரேஞ்சில் முடியும் அப்படிங்கிறத எஸ்டிமேஷன் போட்டு கிளைண்ட் கூட உட்காந்து பேசுனதுக்கு அப்புறம் தான் இந்த பணியை தொடங்கியிருக்கோம். கீழே ஃபவுண்டேஷன் 5 அடி தோண்டி சக்கெல்லாம் பரப்பி கொண்டு வந்திருக்கோம். அடுத்து அரளக்கட்டு போயிட்டு இருக்கு. பேஸ் மட்டம் 7 அடி போடுறோம். போட்டதுக்கு அப்புறம் 12 அடி ரூஃப் தூக்கி மெட்ராஸ் டெரஸ் ஒட்டி செட்டிநாடு பிளாஸ்டிங் பண்ணி வீடு கொடுப்போம் கையில். 1 இயர் ஆயிடும். இப்போ திருச்சியில் ஒரு வீடு கட்டுறீங்க, அப்புறம் வந்து மயிலாடுதுறையில் ஒரு வீடு கட்டுறீங்க, இப்போ நாகர்கோவிலில் ஒரு வீடு கட்டுறீங்க, அப்புறம் வந்து ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு வீடு கட்டுறேன்னு சொல்றீங்க. ஒவ்வொரு ஊருக்குமான உணவு முறை, பழக்க வழக்கம், அந்த மாதிரி எல்லாமே வந்து மாற்றங்கள் இருக்கிற மாதிரி மண்ணிலேயே ஒரு மாற்றம் இருக்குன்னு நான் நம்புறேன். அப்போ எப்படி இதை கையாளுறீங்க? எப்படி இந்த இதை வச்சுக்கிட்டு அந்த ஊர்ல உள்ள லோக்கல் சோர்சஸ் வச்சு தான் நீங்க வீடு கட்டுறதா சொல்றீங்க, இதை எப்படி கையாளுறீங்க? அதை பத்தி இப்ப நம்ம வந்து ஒரு மாவட்டம் நிலங்கள்லாம் நம்மளுக்கு அப்பயே பிரிச்சு இருக்கு. பல வகையில பிரிச்சு வச்சிருக்காங்க. அந்தந்த மண்ணு சார்ந்து என்ன வீதம் அங்க போய் கலக்கணும், கலந்து வச்சு பார்ப்போம். இதுல ஏதாவது கரையான் வருதா, இந்த கரையான் தொல்லை இருக்கா, மண் சார்ந்தே கட்டலாமா, சில்கவுண்ட் இருக்கா, மண்ணுல குழப்பத்தனம் இருக்கா, செம்மண்ணா, களிமண்ணா, மண் சாரியா, மணலா, பாறையா, அப்படிங்கறது எல்லா வகையிலையும் செக் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஒரு சின்ன கட்டுமானம் பண்ணி பார்ப்பாங்க. சாம்பிள் போட்டு பார்ப்போம், வச்சு பார்ப்பேன், எல்லாம் பண்ணி பார்த்து ஒரு மாடல் பண்ணி மாடல்னா முழு வீட்டி மாடல் பண்ணி பார்க்கட்டும், சின்னதா ஒன்று பண்ணி பார்த்துட்டு அது சாத்தியப்படுத்தி அதுக்கப்புறம் அந்த வீட்டையே தொடங்குவோம். ஏன்னா நீங்க இல்லாத ஒரு பொருளை தேடும் போது நம்ம அதுக்கான விலைகள் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அதுக்கான காஸ்ட் வைக்கணும்னா நம்ம கிளைண்டால தாங்க முடியாது. ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஒரு பொருள் எடுத்துட்டோம், டிரான்ஸ்போர்டேஷன் போயிடும். அதனால இங்க இருக்கிற பொருளை வச்சுட்டு எப்படி மரபு சார்ந்து கட்டலாம், அது எவ்வளவு காலங்கள் நம்மளுக்கு வாழும், அதுக்காக இங்க இருக்க பொருளை வச்சு ஒண்ணு கட்டி 50 வருஷத்துல அழிஞ்சு போறதோ 10 வருஷத்துல அழிஞ்சு போற வெட்டியோ நம்ம செய்யறது இல்லை. 1000 வருஷம் நிலைச்சு நிக்கணும். ஆனா இங்க இருக்கிற பொருளை வச்சு கட்டணும். அந்த மாதிரி ஒரு திட்டமிட்டு தான் நம்ம செயல்படுறோம். அதுக்கு இந்த கிளைண்ட் வந்து பொறுமையா இருப்பாங்க. நம்மள்ட்ட பேசுறவங்களாம் 1 வருஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாலும் அந்த டெமோ பார்த்துருக்கோம், அதை வெயிட் பண்ணுங்கன்னா வெயிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மண்ணுகள்லாம் பிரிச்சு ஊரா போய் இப்ப நம்ம செய்யற ஒரு 10 சைட் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். 10 சைட்லயும் 10 விதமான மண்ணு, 10 விதமான பொருள் இப்ப மலையில நடந்துகிட்டு இருக்கு. நெட்டாவில அந்த நெட்டால இருக்கிறது மலைக்கு கீழே. அப்ப மலைக்கு கீழே எப்படி வீடு கட்டுறது? தண்ணி அடிச்சுட்டு வரும், அதை தாங்கக்கூடிய சக்தி வேணும் அங்க. அதுக்காக நம்ம சுண்ணாம்பு தான் கட்டுவோம், செட்டிநாடு தான் வீடு தான் கட்டுவோம், மண் வீடு தான் கட்டுவோம், அங்க போய் நம்ம செய்ய முடியாது. அந்த
அந்த இடத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடு கட்டிட்டு இருவாங்க. இப்ப இந்த இயற்கை சார்ந்து நம்ம வாழ்ந்தாதான் நம்ம ஜெனரேஷனுக்காக நம்ம வீடுகளை விட்டுட்டு போவோம், நம்ம இந்த பூமியே விட்டுட்டு போவோம். சரி. இப்ப நம்ம சந்தோஷமா இந்த வண்டியில புகையை விட்டுட்டு போறதும், இந்த மாதிரி சிமெண்ட்ல வீடு கட்டிட்டு உடல் ஆரோக்கியம் இல்லாம வாழ்ந்துட்டு நம்ம வர்ற ஜெனரேஷன் வந்து எப்படி அந்த ஆரோக்கியத்தோட வாழ்றதுக்கான வாய்ப்புகள் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த கம்பி ஸ்ட்ராங்கஸ்ட் கம்பி நான் உறுதியானது, இந்த சிமெண்ட் உறுதியானது அப்படின்னு மிகப்பெரிய விளம்பரங்களா மக்கள் மனசுல பதிஞ்சு எனக்கு இது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு ஆயிட்டாங்க. அப்ப இந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படிதான் இருந்தாங்களா, இல்ல 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தாங்களா? அதை பத்தி கொஞ்சம் இல்ல சேர்த்து இல்ல சொல்லுங்க. இல்ல இல்ல அது அப்படிலாம் நம்ம முன்னோர்கள் வாழவே இல்லை. மண்ணு, கீற்று, ஓலை, பனை ஓலை இதை வச்சுதான் வாழ்ந்துருக்காங்க. மண் செவுரு கட்டுவாங்க. அதான் நான் சொல்றேனே, நானே மண் செவுரு கட்டியிருக்கேன். எங்க வீடே மண் செவுரு வீடுதான். ம். இப்பதானே இந்த மாதிரி இந்த சிமெண்டோட மோகங்கள் அதிகமாகி ம். ஒரு அழகுக்காக இந்த மாதிரி வீட்டை கட்டிக்கிட்டு, அதான் உண்ண உணவு, உடுத்துற உடை, இருக்கிற இடம், இது 3ம் வந்து சரியா இருந்ததுன்னா, சாப்பிட்டது செரிச்சதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்டோம்னா எந்த நோயும் வராது. ஒரு உயிர் உள்ள வீடு இருக்கும். உயிர் உள்ள வீடு எப்படி இருக்கும்? மண் சார்ந்து இருக்கணும். கீற்று, ஓலைகள் இது சார்ந்து தான் நம்ம வாழணும். இப்பவும் அது மாதிரி வாழலாம். இன்னைக்கு இருக்கிற அத்தனை சிமெண்ட் வீடுகளும் பாத்தீங்கன்னா 50 வருஷம் தான். நீங்க அதிகபட்சமா நீங்க என்ன சிமெண்ட்டை போட்டு கட்டினாலும், இல்ல சிமெண்ட்டே டைரக்டா போட்டு கட்டினாலும் அந்த கம்பியும் சிமெண்ட்டும் 50 வருஷம் தான் வாழ முடியும். ம். அந்த 50 வருஷத்துல அவ்வளவு நோய்வாய்ப்பட்டுறாங்க உள்ளாரையே. ம். இந்த டைல்ஸ் வந்து நமக்கு மிகப்பெரிய ஆபத்து இது. ம். மண் தரையில நம்ம வாழலாம். ம். சிமெண்ட் தரையில கூட இருந்துட்டு போயிடலாம். ஆனா அந்த டைல்ஸுங்கிறது, அந்த செராமிக்ஸ்ங்கிறது ஜில்னஸாவே இருந்துட்டு இருக்கும் எப்பயுமே. அதனால நம்ம காலில் உள்ள நீரெல்லாம் உறிஞ்சிரும். ம். அப்ப நம்ம பாதம் சூடா இருந்தாதான் மண்டைக்கு போற நரம்புகள்லாம் நல்ல ரத்த ஓட்டங்கள் அதிகரிச்சு நம்ம ஆரோக்கியமா இருக்கும். அப்ப வீட்டுக்கும் ஆரோக்கியத்துக்கும் தொடர்பு இருக்கு சொல்றீங்களா? கண்டிப்பா. ம். நீங்க வீட்டுல வந்து நைட்டு ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கிறீங்க, பகல்ல வேலைக்கு போறீங்க, அங்க மண் சார்ந்து வேலை செய்யணும். நைட்ல வந்து இங்க உறங்கும் போது நல்ல உறக்கம் வரணும். இல்லைன்னா ஃபேன் இல்ல இல்லாம நாங்க தான் 12வது ஃப்ளோர் 13வது ஃப்ளோர் நல்லா காத்தோட்டமா இருக்குமே. இல்லங்க ஐயா, அதுதான் தப்பு. ம். நீங்க 12வது ஃப்ளோர் 13வது ஃப்ளோர்னாக்கா அங்க வர்ற காற்றை நம்ம சுவாசிக்கவே கூடாது. ம். தரைத்தலை காற்று, மரங்கள் மரம் செடி கொடிகளோட மண்ணோட சேர்ந்து வருது பாருங்க அந்த காற்று. ஆமா. அந்த காற்றை தான் நம்ம சுவாசிக்கணும். இப்ப நீங்க நிலாவுக்கே போய் வாழ்றீங்களே, இருக்கிற பூமியை விட்டுட்டு நிலாவுக்கு போறதுக்கு ஐடியா பண்ணிட்டீங்களே, ஆமா, ஆமா. அந்த மாதிரி ஆமா. அதெல்லாம் தப்பு. நம்ம வந்து ஏன் இப்ப எப்படி நீங்க ஏன் வானுயர்ந்த கட்டடங்கள்லாம் அப்பயே கட்டல? தெரியும் அவங்களுக்கும். அப்பெல்லாம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டான்ல ஆமா. நம்ம முன்னோர்கள். அதெல்லாம் தெரியும். அவங்க செய்யக்கூடாதுன்னு தான் செய்யல இதெல்லாம். ஏன்னா அதுல வந்து அந்த காற்றுல வந்து நம்மளுக்கு சுவாசிச்சா அதுல எதுவும் பெனிஃபிட் இல்லைங்கிறதுனாலதான் நம்ம இந்த தரைத்தள காற்றுகளை சுவாசிக்கணும். ஆனா நீங்க சொல்றீங்க வீட்டுக்குள்ள உயிர் இருக்குன்னு. இதை நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா, நம்ம வந்து லக்ஸரியா வீடு வச்சிருப்போம், ம். கார் வச்சிருப்போம், போவோம் வருவோம், நம்ம நோயோட இருப்போம் ஏதேனும் ஒரு காரணத்தோட. ஆனா கூரை வீட்டுல இருக்கிறவன் நல்ல கம்பீரமா வலுவா போயிட்டு வந்துட்டு இருப்பான், டெய்லி வேலை செஞ்சுட்டு வருவான். சரி. இது காரணம் என்னங்க? அவன் மண் சார்ந்து இருக்கிறான், மண் சார்ந்து உறங்குறான். அதனாலதான் அந்த மாதிரி கம்பீரமா இருப்பான். நீங்க கார்ல வச்சுக்கிட்டு ஏசியை போட்டுக்கிட்டு இந்த டைல்ஸ்ல உட்காந்துக்கிட்டு போகணும், உங்களோட ஆயுள் காலங்கள்லாம் நீங்க என்கிட்ட கேட்காதீங்க இந்த கேள்வியை. நீங்க வந்து இந்த சிமெண்ட் வீட்டுல இருக்கிறாங்கல்ல, அவங்கள போய் கேளுங்க. அவங்கள கேட்கணும். அவங்க தான் இதுக்கு பதில் சொல்லுவாங்க, நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு. அதே மாதிரி செட்டிநாட்டு வீடு ஒரு மண் குடிசையில வாழ்றாங்களா, அவங்கள போய் கேட்டு பாருங்க என்ன பண்றாங்க, எப்படி வாழ்றாங்கன்னு. இப்ப நம்ம வீடு கட்டி கொடுத்தோம்னா அந்த வீட்டுல வந்து அவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க. ஒரு வீசிங் பேஷண்ட் சொல்றாங்க, இந்த வீட்டுக்கு வந்தோம்னா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு. மண் சார்ந்து நம்ம எப்படி இயங்குறது இந்த பூமியில? மண் சார்ந்து எப்படி வாழுது? நீங்க எவ்வளவு நாள் பணம் வச்சுக்கோங்க, ம். நீங்க என்ன வாசல்ல ரோஸ் ராயல்ஸ் கார் கூட வச்சுக்கோங்க, ம். ஆனா நீங்க மண் சார்ந்த ஒரு குடிசையில உறங்கி பாருங்க, உங்க நோயை வந்து வேற யாராலும் ஏத்துக்க முடியுமா? முடியாது. ரோட்ல போறவன் வந்து பாத்துட்டு போவான் கூரை விடுன்னு. ஆனா உங்க வழியை கொஞ்ச நாள் ஏத்துக்கிறேன்னா ஏத்துப்பானா? முடியாதுல்ல அது. அப்ப இது நம்ம உடல் ஆரோக்கியத்தோட வாழணும்னா மண் சார்ந்துதான் நம்ம வாழணும். அந்த மண்ணுல தாங்க உயிர், பஞ்சபூதங்கள் இருக்கணும் அந்த வீட்டுல, அதுதான் உயிருங்கிறது. அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்த உடல்ல எப்படி உயிர் இருக்கிற பஞ்சபூதம் சொல்றோம், வெளியிலயே பஞ்சபூதம் இருக்கு. அது மாதிரி வீடும் வந்து வீடு பஞ்சபூதங்களை கொண்டு அமைக்கப்படணும். சரி, வாஸ்து அதுல எல்லாம் மூழ்கி இருக்கிறதுனால நம்ம எதுல முழுகிறோமோ அது அப்படியே அதுல நம்ம அடாப்ட் ஆயிடுவோம். Okay. அதனால இந்த அளவுலாம் பாத்துட்டு இருக்காங்க. அந்த கட்டுற 31 அடியோ 32 அடியோ மேட்டர் கிடையாது. நம்ம கட்டும் போது அந்த வீட்டை அவங்களுக்கு எப்படி கட்டி கொடுக்குறோம், என்னென்ன இடத்துல ஜன்னல் வைக்கிறோம், அமைக்கிறோம், அவங்களுக்கு காற்று எப்படி வருது, காற்று எப்படி வந்து எப்படி வெளியேறுது. அப்ப அவங்களதான் நம்ம கன்வின்ஸ் பண்ணி இப்படி பண்ணுங்க. ஏன் கிழக்கு பார்த்து இப்படி படுத்துக்கிறாங்க, மேற்கு பார்த்து? இப்படி ஆப்போசிட்டா படுத்தா நேரா மூக்குல காத்து ஏறும்.